யார பார்த்து யார் கெட்டு போறீங்கன்னே தெரியல. வீடியோ கேம், ரிமோட் கார், ஓகே. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட்டீங்களா? அதான் போட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் எழுதியாச்சா? எல்லாம் லிஸ்ட் போட்டாச்சு. சஞ்சய், உங்களுக்கு? எனக்கு ஒரு ஸ்டில் கேமரா வித் ஜூம் லென்ஸ். சரி. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஒரே லிஸ்ட்ல இருக்கு. நான் அப்புறமா படிச்சுக்கிறேன். போலாம். எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டியே, செல்வத்துக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே. சாரி செல்வம். பரவாயில்லைங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? போயிட்டு வரேன். ஏன்னா கைகுலுக்கி பாராட்டவங்களை கூட நம்ம மறந்துடலாம். ஆனா கை தூக்கி விட்டவங்கள நம்ம மறக்க கூடாது இல்லையா? ஒரு பாடகியா வருவேன்னு என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாத போது எனக்குள்ளேயே ஒரு திறமை இருக்குன்னு உணர்ந்து எனக்காக ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு எங்கோ ஒரு மூலையில இருக்காரே, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ஒரு காலத்துல திருடனா இருந்த அவரு வால்மீகி மாதிரி தான் வருவாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஸ்ரீராமனாவே மாறிட்டாரு. அவர் பேரு மிஸ்டர் செல்வம். பட்ட ஒவ்வொரு கைத்தட்டலும் அவருக்கு தான் கிடைக்கணும். இன்னைக்கு என் கழுத்துல விழற ஒவ்வொரு மாலையும் அவர் காலுக்கு தான் போய் சேரணும். இந்த பாராட்டு, இந்த பரிசு எல்லாமே அவர் போட்ட பிச்சை. இந்த விருது அவர் கையால வாங்குறதுதான் அவருக்கு நான் செய்யற மரியாதை. தயவு செஞ்சு இந்த விருதை அவர் கையால நான் வாங்க முடியுமா? எஸ், அவரு இங்க இருக்காரா? இங்கதான் இருக்காரு. எல்லாரும் முன்னாடி வரத்து கூச்சப்பட்டு எங்கோ ஒரு மூலையில கூட்டத்தோட கூட்டமா இருக்காரு. எப்போ செல்வம் மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சதோ அப்பவே என் மனசுலயும் செல்வத்தை தவிர வேற யாருமே இல்லப்பா. என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கே 3 மாசம் டைம் கேட்டாரே சஞ்சய், அவர் முக்கியமா? இல்ல என்ன பத்தி எதுவுமே தெரியாம எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாரே செல்வம், அவர் முக்கியமா? சொல்லுங்க. இத்தனை நாள் எனக்காக செல்வம் வாழ்ந்தார், இனிமே அவருக்காக நான் வாழ வேண்டாம்? புடிச்சவன் புருஷனா வரதை விட புரிஞ்சவன் புருஷனா வரணும். அதான் எப்பவுமே நல்லது. நீ கரெக்டா தான் டிசைட் பண்ணிருக்க. Go ahead.